இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு பணக்கார நபர் ஒரு ஏழை வீட்டுக்கு வந்து குடிக்க தண்ணி இருக்கான்னு கேட்கிறாரு. உடனே அந்த அம்மாவும் சேர்ல இருக்கு பாருங்க குடிங்கன்னு சொல்றாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறாரு. அப்போ அந்த வீட்டோட ஓனர் அங்க வந்து நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, எப்பதான் நீ வாடகை பணத்தை கொடுப்பன்னு கேக்குறாரு. உடனே அந்த அம்மா வாங்க நம்ம அந்த பக்கம் போய் பேசலாம்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த வீட்டோட ஓனர் எதுக்காக அங்க போய் பேசணும், நீ என்ன எனக்கு முதலாளியா, நீ சொல்றத நான் கேட்கணுமா, எப்போதான் வாடகை பணத்தை கொடுப்பன்னு திரும்பவும் கேட்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா என்னுடைய மகள் பார்த்து கொண்டிருக்கிறாள், வாங்க நம்ம தனியா போய் பேசலாம்னு சொல்றாங்க. உடனே ஓனர் உன்னை எல்லாம் எல்லாரும் முன்னாடியும் வச்சு பேசினாதான் உனக்கு ரோசம் வரும், அப்பதான் நீ வீட்டு வாடகையை வாங்கி கொடுப்பன்னு சொல்றாரு. உடனே அந்த அம்மா கையெடுத்து கும்பிட்டு நான் இன்னும் 1 மாசத்துல பணத்தை திருப்பி கொடுத்துடுகிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு நீ வாடகை கொடுத்து 3 மாசம் ஆச்சு, எல்லா மாசமும் இதே கதையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற, எனக்கும் நிறைய செலவு இருக்கு, நீ இன்னும் 2 நாளைக்குள்ள பணத்தை கொடுக்கலன்னா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிரு, இதுக்கு மேல உனக்கு என்னால வீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த அம்மா என்னுடைய கணவர் இறந்து விட்டாரு, நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன், கல்யாண வயசுல எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணணும், இந்த நிலைமையில நீங்க வீட்டை விட்டு எங்களை வெளியே அனுப்பி விட்டால் நாங்க எங்க போவோம், நாளைக்கு ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போறேன், அவங்க அட்வான்ஸ் பணம் கொடுத்தால் அதை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துடுறேன்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு அட்வான்ஸ் பணம் என்ன 1 லட்சம் வரப்போகுதா, நீ ஏற்கனவே 3 மாசத்துக்கான வாடகை பணத்தை கொடுக்கணும், அந்த பணத்தை உன்னால எப்பவுமே கொடுக்க முடியாது, நீ நாளைக்கே வீட்டை விட்டு காலி பண்ணுன்னு சொல்றாரு. அப்ப தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தா இந்த பணக்கார நபர் நீ பேசுறது கொஞ்சம் நிப்பாட்டு, உன்னுடைய வாடகை பணத்தை நான் முழுசா கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. உடனே அந்த ஓனர் நீ யாருன்னு கேக்குறாரு. அதுக்கு இவரு நான் யாரா இருந்தா உனக்கு என்ன, இவங்க எவ்வளவு பணம் உனக்கு கொடுக்கணும்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த வீட்டோட ஓனர் 1 மாசத்துக்கு $1000, 3 மாசத்துக்கு $3000 கொடுக்கணும்னு சொல்றாரு. உடனே இந்த பணக்காரர் நான் மொத்த பணத்தையும் இப்பவே கொடுக்கிறேன்னு சொல்கிறார். அதுக்கு அந்த வீட்டோட ஓனர் உன்னுடைய பணத்தை வீணாக்காத, இவங்களால ஒரு பொழுதும் உன்னுடைய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு இவரு அவங்க திருப்பி கொடுப்பாங்கன்னு நான் இந்த பணத்தை அவங்களுக்கு கொடுக்கல, மனிதாபிமானத்துல கொடுக்கிறேன், அவங்க கணவரை இழந்து ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இப்போ வேலையும் இல்லை, அவங்க என்னதான் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த அம்மா தம்பி நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ எனக்கு உதவி பண்ணாத, என்னால அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு நீங்க இந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கல, நான் கேட்ட உடனே நீங்க எனக்கு தாகத்திற்கு தண்ணி கொடுத்தீங்க, அதுக்கு பதிலா தான் நான் இந்த உதவியை செய்கிறேன், உதவியில சின்ன உதவி பெரிய உதவின்னு எதுவுமே இல்ல, முழு மனசோட செய்யறது எல்லாமே நல்ல உதவிதான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஓனருக்கு 3 மாசம் பாக்கி இருந்த வாடகை பணத்தையும் அடுத்த 2 மாசத்துக்கான வாடகை பணத்தையும் சேர்த்து மொத்தம் 5 மாசத்துக்கான வாடகை பணத்தை கொடுத்துடுகிறார். இந்த நபர் இந்த ஏழை அம்மாவுக்கு உதவின செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.